Hi, hello, வணக்கம் and welcome back to இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ரிஷி விலாக்ஸ் அண்ட் எஜுகேஷன் சார்பாக 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனிக்கான விக்டரி क्वेश्चंस வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து 25-26 அகாடமிக் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கானது. ஓகேவா? சோ இந்த விக்டரி क्वेश्चंस அப்படினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். விக்டரி क्वेश्चंस அப்படினா என்னன்னா 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அத வந்து பாத்தீங்கன்னா விக்டரி क्वेश्चंस அப்படினு சொல்லுவாங்க. சோ இதுல விக்டரி மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரீஃபைன் பண்ணப்பட்ட क्वेश्चंस அப்படினு சொல்லலாம் இது. ஓகேவா? சோ இத வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதாவது விக்டரி மெட்டீரியல்ஸ்ல இருந்து 1 or 2 क्वेश्चंस வந்து பாத்தீங்க அப்படினா நெக்லெக்ட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் வந்து இதுல வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் பை பேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து இருக்கும். சோ லெசன் 1 ல இருந்து 10 வரைக்கும். சோ இது போக வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க புக் பேக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகேவா? ஏனா 1 or 2 क्वेश्चंस மேபி கவர் ஆகாம இருக்கலாம் புக் பேக்ல இருக்குது. சோ அந்த ஒரு பர்பஸ்னால சொல்றேன். சோ இத படிச்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படினா 95 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பை பேஜ் வைஸ் கொடுத்திருக்கேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் என்ன சொல்றது ஒரே இதா இருக்கும். ஓகேவா? பிரிச்சு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம கொடுத்திருக்க மாட்டோம். பட் பிசிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வந்து கொடுத்திருப்போம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். அப்கமிங்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஜுவாலஜிக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ பயோ ஜுவாலஜிக்கான விக்டரி மெட்டீரியல்ஸ் அண்ட் விக்டரி क्वेश्चंस. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இதில் 1 or 2 क्वेश्चंस நான் தான் வந்து அதிலிருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினோகார்பி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பாலியம்பிரானி, தென் மெகாஸ்பொராஞ்சியம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஓகேவா? தென் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்டான क्वेश्चंस வந்து மேபி அதிகமாக இருக்கிறதுக்கான கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கலாம். பட் क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் இருக்கும் அதுக்கு. ஸோ லைக் காத்தினோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி, மேலக்கோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி, சைக்கோஃபில்லி, ஆர்னித்தோஃபில்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மார்க் மாதிரி நீங்கள் வந்து படித்தா போதுமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபில்லி, தென் எபி ஹைட்ரோஃபில்லி, ஹைப்போ ஹைட்ரோஃபில்லி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மார்க் மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் போதும். ஓகேவா? ஸோ செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் லா ஆஃப் டாமினன்ஸ், தென் மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், தென் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ். ஓகேவா? தென் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிடன்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான क्वेश्चंस தான். ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மெட்டீரியல்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லெசன் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்டான क्वेश्चंस உங்களுக்கே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஸோ சட்டன் அண்ட் போவேரி கான்செப்ட், தென் மெண்டாலியன் ஃபேக்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி. ஓகே, பிளாய்டியோட ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ஸ்க்கு இருக்குது. நான் இது வந்து இம்பார்ட்டன்ட் இதிலேருந்து இம்பார்ட்டன்ட் ரெக்டிஃபை பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ரைட்? ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுக்குறதா இருக்கும். ஃபார் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம், ப்ரீ பப்ளிக் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் பாசிபிள் அப்படின்னா பிரிண்ட் போட்டு படிக்கிறனாலும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் அதாவது பயோ ஜுவாலஜிக்கு அப்கமிங்கில் நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, ப்ரீவியஸ் நம்ம அப்லோட் பண்ண கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான மெட்டீரியல்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 10th லெசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே 8 क्वेश्चन தான் கொடுத்துருப்போம். இந்த 8 क्वेश्चन இல்லாமல் புக் பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகேவா? இல்லைனா அந்த லெசன் வந்து கொஞ்சம் டஃபாக போயிடும். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல் அதர் யூனிட்ஸ் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து படிச்சுட்டு, ஏன்னா பேஜ் பை பேஜ் வைஸ் இது படிக்கிறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படித்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து ஒவ்வொரு லெசன்ஸ்க்கான புக் பேக்கையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चंस வந்து புக் பேக்கில் இருக்கா? இஃப் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.